வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப காலையில சீக்கிரமா எழுந்த ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 4:00லாம் எழுந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணிடுங்க. பிகாஸ் காலைல எழுந்த உடனே அந்த தூக்கம் கொஞ்ச நேரம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். திரும்ப போய் படுத்துடலான்னு கூட தோணும். அதுக்காக தான். அண்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நான் தண்ணி கொஞ்சம் சுட வச்சிருக்கேன். நைட்டு கொஞ்சம் வெந்தயம், ட்ரை கிரேப்ஸ் அதுவும் அது கூட சப்ஜா சீட்ஸ். இது பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசினி. இதெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டு வச்சிருந்தேன். நாளைக்கு ஸ்நாக்ஸுக்கு அந்த டைமுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் கொஞ்சமா தண்ணி வார்மா காலையில குடிச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ உங்களோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில நைட் ஃபுல்லா கேப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிற அந்த தண்ணி ஸோ உங்களோட பாடி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணும். அதில அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னைக்கு சன் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வரவே இல்ல. ஸோ திரும்ப இங்கே கிளைமேட்லாம் கொஞ்சம் க்ளவுடியா அண்ட் கொஞ்சம் மழை வரா மாதிரி, இப்போ கூட லைட்டா மழை பெஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் நமக்கு புடிச்ச சீசன் ரெய்னி சீசன் அப்படின்னாலும், ஸோ காலையில அந்த சன்ரைஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ எனர்ஜிட்டிக்கா இருக்கும். அண்ட் வாக்கிங் முடிச்சுட்டு நேரா இங்க இந்த கல்லாம் கொட்டியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே அமைதியா அந்த அந்த அங்கே ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். அது செமையா இருக்கும் உண்மையாவே. அண்ட் இன்னைக்கு காலையிலே ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருந்துட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சன் வர ஆரம்பிச்சுது. அண்ட் அப்படியே டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயுமே காலையில சீக்கிரமா எழுந்துறது உண்மையாவே செம்ம எனர்ஜிட்டிக்கா இருக்கும். பிகாஸ் அன்னைக்கு நெறைய டைம் நமக்கு இருக்கிற மாரி இருக்கும். எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு முடியிற மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர் நீங்க லேட்டா எழுந்துட்டீங்க அப்படின்னா, எல்லா வேலையுமே 1 ஹவர் டிலே ஆயிட்டே வரும். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எழுந்த ட்ரை பண்ணுங்க. அண்ட் உட்காந்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே சன் லைட்டா வந்துச்சு. வந்த உடனே திரும்ப அந்த கிளவுட் அப்படியே கவர் பண்ணிடுச்சு. அதனால அவ்வளோ வெளிச்சமா தெரியவே இல்ல. நான் இதுக்கு முன்னாடி நெறைய அந்த சன்ரைஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்போலாம் செம்மையா இருக்கும். அண்ட் அப்படியே இன்னைக்கு அப்படியே மைல்டா அந்த ஆரஞ்ச் மட்டும் தெரிஞ்சுது. அண்ட் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு நல்லா பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டைமில் பாப்பா எப்படி இருப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா இருப்பாங்க. அப்படி அவங்க அப்பா இல்லை அப்படின்னா எங்கள் அம்மா இருப்பாங்க. ஸோ 2 பேரில் யாருக்கிட்டையாச்சும் விட்டுட்டு தான் வருவேன். ஏன்னா நிறைய பேர் காலையில் நீங்கள் இவ்வளோ தூரம் வாக்கிங் போயிட்டு வர வரைக்கும் பாப்பா எப்படி இருப்பான்னு கேட்டுருந்தீங்க. அதனால் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் அவள் தூங்கிட்டு தான் இருப்பாள். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் ரொட்டீன் எல்லாமே செம்மையாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்ம லீவ் நாளில் நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், சீக்கிரமாக எழுந்தலாம், வாக்கிங் போகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த டைமில் எதுவுமே பண்ண முடியாது. அதுவே அவங்க ஸ்கூல் டைமில் நமக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்குலாம் போயிட்டாங்கன்னா நமக்கு நிறையா டைம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். லீவில் இருக்கும்போது தான் டைமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் காலையில் அவள் தூங்கிட்டு இருக்க கேப்பில் அண்ட் 6:30 டைம் கரெக்டாக. ஸோ கொஞ்சம் செடிலாம் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தால அதெல்லாமே வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக பாட் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ நான் எந்த மண்ணும் தனித்தனியாக வாங்க மாட்டேன். அங்கே செடி விற்கிற கடையிலே 25 கிலோ மண்ணு கொடுப்பாங்க. அதிலே எல்லா உரமும் கலந்துருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலர் உரம் இருக்குல்ல அது, மாட்டு சாணம், ஆட்டு சாணம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே கலந்தே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக எதையும் தேட தேவையில்ல. அது ₹100 ஒரு அந்த அந்த சாக்கு பை 25 கிலோ ₹100 அப்படின்னு தருவாங்க. அது வாங்கிட்டு வந்தனாலே எனக்கு அதுவே போதும். ஸோ லாஸ்ட்டாக நான் இந்த ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது அந்த செடியில் இருக்க மண்ணை அப்படியே வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வச்சுருக்க மண் எல்லாத்தையுமே சுற்றி போட்டு வச்சுடுவேன். அதே மாதிரி அங்கே செடி வாங்கும் போதே உரம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களே கொடுத்துருந்தாங்க. இந்த உரம் போடுங்க. ஸோ இது போட்டிங்கன்னா பூலாம் நிறையா பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, ஒன்ஸ் செடி பூத்து முடிச்சிருச்சு அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடணும். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா தான் திரும்ப அந்த மண்ணில் இருக்க உரம் எல்லாமே அதுக்கு சத்து கொடுத்து திரும்ப துளிர் வைக்க ஆரம்பித்து நிறையா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த உரம் தான் கொடுத்தாங்க. இது டிஏபி. ஸோ உரத்துக்கு அது செடிக்கு போடுற உரம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சோண்டு சும்மா ஒரு 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 பிஞ்சு சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்து நீங்கள் உங்களோட செடியை சுற்றி, அதாவது ரூட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இடத்துல சுற்றி சுற்றி போட்டுருங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையில் எடுத்து ஒரே ஒரு பிஞ்சு அந்த மாதிரி போட்டால் போதும், நிறையா போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செடி எல்லாத்தையுமே நல்லா க்ரூமிங் பண்ணி விட்டுருங்க. ஸோ கட் பண்ணி விட்டுருங்க. காஞ்சது இலை இருக்கா எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி காலையில் என்னோடய வேலை பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு உரம் கொடுக்கறது இந்த உரம் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அப்படி குப்பையை கொட்டுற மாதிரி செடி மேலே கொட்டக்கூடாது. ஒன்று முட்டை ஓடுலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். காய்கறி வேஸ்ட்லாம் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் ஒரு வாட்டரில் போட்டு நல்லா அதை சோக் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அதை ஃபெர்டிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நான் ரோஸ் செடி எல்லாத்தையுமே நல்லா க்ரூமிங் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எல்லா செடிக்கும் தண்ணி தெளித்து விடுவேன். அண்ட் நான் வந்து காலையில் ஈவினிங் 2 வேளையும் தண்ணி தெளிப்பேன். அப்படி இல்லை மழைலாம் வர மாதிரி இருக்குன்னா ஈவினிங் டைமில் விட்டுருவேன். இதுதான் நான் பண்ணுற மெத்தட். இப்போதைக்கு அந்த டிஏபி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கிண்ணம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லாஸ்ட்டாக நம்ம வந்து பூஜை பொருள்லாம் வாங்கினல அப்போ இந்த கிண்ணம். ஸோ இது பார்த்திங்கன்னா 128 rupees அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னென்ன பொருள்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். அதனால தான் இதில் வந்து சின்னதாக ஒரு இதில் என்ன வேணால் வைக்கலாம் சொன்னாங்க. பூ போட்டு வைக்கலாம், பழம் வைக்கலாம், சாமிக்கிட்ட படைக்கிறப்ப ஏதாச்சும் நீங்கள் சாமிக்கு படைக்கிற பொருள் ஏதாவது வச்சு படைக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து சரி ஃபர்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணேன்னா வாசலில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாடம் கிட்ட வைக்கலான்ட்டு தான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து துளசி மாடத்துக்கிட்ட வச்சு பார்த்தேன். அண்ட் பார்க்குறதுக்கும் அழகாக இருந்துச்சு. சரின்ட்டு அங்கே ஒன்று வச்சுருந்தேன். பட் ஆனால் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னா துளசி மாடம் வந்து டேரெக்டாக எனக்கு வந்து சன்லைட் கிட்ட இருக்கும். அண்ட் பூ கொஞ்சம் நேரத்தில் வாட ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி துளசி மாடம் எப்படி வந்து இவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நானுமே ஃபஸ்ட்டு காயை தான் விட்டுட்டேன். அப்புறமா தான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அதில் பூ பூக்கும். அந்த பூ வந்து பூக்க ஆரம்பிக்கும் போதே அதை கிள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் செடி நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கும் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. நான் வந்து அந்த பூ வந்த உடனே தண்ணிகிட்ட சொல்லி வச்சுருக்கேன். அந்த பூவை பார்த்தோன்னா கிள்ளிடு அப்படின்ட்டு அவளும் கரெக்டாக அதை வந்து கிள்ளிடுவா. அதனால் எனக்கு அந்த செடி துளசி மாடமும் அவ்வளோ பச்சையாக இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா ஒன்ஸ் பூத்துருச்சுன்னா அது நல்லா காஞ்சி அந்த செடியே ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடுது. அதனால் நீங்கள் அந்த பூ வரும்போதே லைட்டாக கிள்ளிடுங்க. அண்ட் காலையில் வெளியே வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் கோலம் போடுறது, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி விடுறது, ஸோ இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்து மாவுன்னு சொல்கிறத விட கோதுமை மாவு அரைக்கிறதுக்காக நான் மிஷினுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 5 கிலோ வந்து இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்றதை ப்ரீவியஸ் வீடியோஸில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ காலையிலே மிஷினில் போயிட்டு அரைச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலே மிஷின் ஆண்ட போயாச்சு. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே அழகாக அரைச்சி கொடுத்துருவாங்க. எந்த கோதுமை மாவு சப்பாத்தி பதத்துக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பதத்துக்கே உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. அண்ட் அதுதான் காலையில் எனக்கு அந்த வேலை மட்டும் தான் இருந்துச்சு. எப்பயுமே இது வந்து காய வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருந்து அந்த மாதிரி வேலைலாம் நான் பார்ப்பேன். ஸோ இந்த தடவை அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுனால ஸோ அது நல்லா காஞ்சிருக்கிற அப்பவே நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா மாவு நல்லாயிருக்கும். அண்ட் நல்லா சூடாக இருக்கும். அரைச்சி கொடுத்த உடனே நல்லா சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் அது வந்து அங்கே அங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போட்டு நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நல்லா வாசனையாக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம 12 பொருள் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதனால் இதுலேருந்து ஒரு 2 சப்பாத்தி ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டாலே நமக்கு அதில் இருக்க எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் நான் வந்து ஒரே ஒரு பக்கெட் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது பத்தவே இல்லை மாவு. அதுக்கப்புறமா ஒரு பை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த பையும் பிஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் அரைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து மல்லி மிளகாலாம் காய வச்சு கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு அதையுமே ஒரு பக்கம் அரைச்சாச்சு. ஸோ 2 வேலையுமே காலையிலே முடிஞ்சிருச்சு இன்றைக்கி. அண்ட் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூடு வந்து ஆவியாகி தண்ணி சொட்டிடும். அந்த மாவுக்குள்ளே தண்ணி சொட்டிடும். அதுக்கப்புறம் மாவும் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் மிஷின்லேருந்து அரைச்சி வாங்கிட்டு வரீங்கன்னா நல்லா ஆற வச்சு வாங்கிட்டு வாங்க. ஆனால் அதே மாதிரி தூளுமே அரைச்சி அவங்க கொட்டிட்டாங்க. இதையும் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். இதுலேருந்து தான் நான் வந்து தூள் எடுத்துப்பேன். மோஸ்ட் ஆஃப் குழம்பு தூள் எல்லாமே வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணுவாங்க. அண்ட் மற்ற கறி மசாலாஸ் அதெல்லாம் தான் வெளியே வாங்குகிறோம். பட் ஆனால் இப்போ அதுலேயுமே நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்களாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். மசாலாஸ் எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம், ஃபிக் போட்டதும் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸும் மாதுளம்பழமும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே என்னோடய லஞ்ச் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு போட்டேனா இல்லை, ரைஸ் தான் வச்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளோட லஞ்ச் மெனுவே. அண்ட் மீன் குழம்பு சட்டியில் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் எனக்கு என்ன பிடிக்கும்னா அந்த சட்டி கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். புளி தண்ணியில் தக்காளி, பச்சை மிளகா, தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் விட்டு அதில் வந்து நான் வடகம் ஆட் பண்ணியிருக்கேன். வடகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும். கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், அது பெருஞ்சீரகம், அதனால் எல்லா ஃப்ளேவருமே குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் மீன் குழம்புல இன்றைக்கி நான் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீனை வந்து பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் மீனை வந்து குழம்புக்கும் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பொரிச்ச மீனை விட குழம்பு மீன் நிறைய எடுத்துப்பேன். அதனால் எனக்கு என்னெல்லாம் மீன் வேணுமோ அது எல்லாத்தையுமே குழம்புல ஆட் பண்ணிப்பேன். அண்ட் எப்பயாச்சும் பொரிச்ச மீன் எடுத்துப்பேன். பட் ஆனால் கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்துப்பேன், அவ்வளோதான். ஸோ தாளித்து விட்டு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சைட்லேயே கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன். ரசமும் பொரிச்ச மீனோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் அண்ட் பொரிச்ச மீனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மீன் மசாலாஸ், அதுக்கப்புறம் குழம்பு தூள், பூண்டு வந்து இடித்து போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக உப்பு, லெமன் ஜூஸ் போட்டுட்டு இதை நல்லா பெரட்டி கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இதை ஃப்ரை பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து சங்கரா மீன், பாறை மீன் அதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மீன் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் வந்து ஒரே மீன் இல்லாமல் 2-3 மீன் வந்து மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சங்கரா மீன், பாறை மீன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குட்டியாக ஒரு மீன் கொடுத்துருந்தாங்க. அது எல்லா மீனையும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. அண்ட் இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து நான் நைட்டு ஊற வச்ச பாதாம் பிசினி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ், ஸோ இது 2மே எடுத்திருக்கேன். அண்ட் லெமன் ஜூஸோடு இதை ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டான டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்னா ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட பாடி சூட்டை வந்து செம்மையாக கண்ட்ரோலில் கொண்டு வரும். அண்ட் ஹோம்மேடாக எடுத்துக்கோங்க, இன்னுமே நல்லது. இந்த வெளியெலாம் எடுக்கிறீங்கன்னா சுகர் சிரப் வந்து அதிகமாக ஆட் பண்ணிவிடுவாங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அண்ட் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை குடிச்சிட்டு நம்ம அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் ஏன் மஸ்ட்டு அப்படின்னா மதியம் லஞ்ச் வந்து ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம கண்ணில் படுறது எல்லாமே சாப்பிட தோணும். அதனால தான் ஒரு சின்ன பிரேக்குக்காக ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வந்து இந்த கரண்டியில் நல்லா ஒட்டணும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா திக்காக ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி தான் அதுதான் நான் பண்ணுவேன். அண்ட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வேலை ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இதையே குழம்பே நைட்டுக்கு தோசைக்கோ இட்லிக்கோ வச்சுட்டோன்னா செம்மையாக ஃபினிஷ் ஆகிடும். ஏன்னா ஒரு மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் அதுதான் செம்மையாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். அண்ட் ஈவினிங் போல் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டதுனால வீட்டில் கடலை மாவு இருந்தது. சரி ஓகே பஜ்ஜி போடலான்றதுனால கடலை மாவு, கொஞ்சமாக காரத்தூள், அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக. அண்ட் வாழைக்காய் இருந்தது. நான் வாழைக்காவை வந்து கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பஜ்ஜி போட போகிறோம். அண்ட் நான் வந்து பஜ்ஜி மாவு இல்லை, அதனால் நான் கடலை மாவில் ரெடி பண்ணியிருந்தேன். பஜ்ஜி மாவில் ரெடிமேடாக வாங்குகிற பஜ்ஜி மாவில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் ஹோம்மேடாக பண்ணுறதுல அந்த பஃபியாக கிறிஸ்பியாக வரலை. பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் நல்லா தான் இருந்தது. சரி ஓகே, வெறும் பஜ்ஜியாக சாப்பிட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால் நாங்கள் வந்து தேங்காய் சட்னியோட பஜ்ஜியோட இன்றைக்கி வந்து டே வந்து கம்ப்ளீட் பண்ணோம். நைட்டுக்கு வந்து அந்த குழம்பு இருந்துச்சு. அந்த தோசை குழம்பு அப்படியே நைட்டு டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் பாப்பா வந்து இதில் வாழைக்காய் சாப்பிட மாட்டா. அது மேலே இருக்கிற அந்த பஜ்ஜி அதை மட்டும்தான் சாப்பிடுவாள். நான் வந்து பஜ்ஜி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க தன்யஸ்ரீ அப்பா வந்து சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே சைட் பை சைட் தன்யஸ்ரீ வீட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங் போல் இந்த வேலை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு
5 o'clock இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம். அண்ட் ஈவினிங் போல் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பிடிச்சதை நீங்கள் வீட்டிலே குக் பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, ஃபினான்ஷியலுக்கும் ரொம்ப நல்லது. சீரியஸாக சொல்லணும்னா உண்மையாகவே ரொம்பவே நல்லது. அண்ட் அவங்க வீட்டெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நான் பஜ்ஜி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது கூடவே கொஞ்சமாக ஆனியன் பஜ்ஜும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் சட்னிக்கு கொஞ்சமாக தேங்காய், உடைச்ச கடலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பு அண்ட் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி ரெடி ஆகிடும். அண்ட் வெறும் பஜ்ஜியாக சாப்பிடாம இந்த காம்பினேஷனோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் நல்லா சூடாக மழைலாம் பெய்யும் போது சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷன் தான். அண்ட் கொஞ்சமாக தண்ணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் போல் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வெளியே ஒரு மேட் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி, கொஞ்சமாக வந்து ஆனியன் பஜ்ஜி, இதெல்லாம் ரெடியாக ஒரு கேப்பில் வெளியே வந்து மேட்லாம் போட்டுட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் தன்யஸ்ரீ வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நேராக போய் அங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். இந்த vlog இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஏதாவது நியூ ரெசிபீஸோடு உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. அண்ட் பாய். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துட்றேன்.